ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா எஸ்ஐல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு இந்த வருஷம் என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டா தவறாக புரிந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்க. கீழே பாறைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த பாறைகளோட எடுத்துக்காட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பாறைகள் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா எரிமலை குழம்பு மேக்மான்னு சொல்லுவாங்க, அது பூமிக்கு வெளியில் வரும்பொழுது பாறைகளா உருமாறும். அந்த பாறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 வகையில கிடைக்கும். ஒன்று தீப்பாறை இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது படிவு பாறை செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவாங்க, மூணாவது உருமாறிய பாறை மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தீப்பாறைகள் அப்படின்றத எதுக்கு எடுத்துக்காட்டு, தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டா கிரானைட், பேக்லைட், பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இந்த தீப்பாறைகளை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஊடுருவிய தீப்பாறை, வெளிப்புற தீப்பாறைன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஊடுருவிய தீப்பாறை அப்படின்றத கேட்டா நமக்கு 5 வகையா சொல்லுவாங்க. பாத்தோலிக், லாக்கோலிக், லேப்தோலிக், சீல் அண்ட் டைக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுனா மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, மாக்கல், நிலக்கரி, ஹேலைட், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடுமாற பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுனா கேட்டா நைஸு, பலகை பாறை, வைரம், சலவைக்கல், அதுக்கப்புறம் வெண்கற்பாறைகள். இதெல்லாமே என்ன கேட்டீங்கன்னா உருமாறிய பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல தீப்பாறைகள் அப்படின்றது சுண்ணாம்பு பாறைன்றது தப்பு. சுண்ணாம்பு பாறைகள் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா படிவு பாறைகள் வரக்கூடியது. ஸோ இதுல தான் ஏ அப்படின்றது தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த வாட்டி கொஸ்டின் கேட்கணும்னா இந்த கண்டென்ட்ல தான் கேட்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம அடாட் 247 சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ எக்ஸாம் எழுத போற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இதே ஒரு வீடியோல பார்க்குற அனைவருக்கும் நன்றி.